திமுகவிற்கு எதிராக கருத்து கூறினால் தமிழர்களுக்கு எதிராக கருத்து கூறியது போல திமுக சித்தரிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சுமத்தியுள்ளார். வடசென்னை திருவொற்றியூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் பீகாரிகளை தமிழர்கள் மோசமாக பேசினார்கள் என மோடி சொல்லவில்லை என தெரிவித்தார். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக மோடி பேசியதை தமிழர்களுக்கு எதிராக பேசியது போல திமுகவினர் சித்தரிப்பதாகவும் குற்றம் சுமத்தினார். தொடர்ந்து திமுகவில் எத்தனை தமிழர்கள் இருக்கிறார்கள் எனவும் சங்க இலக்கியத்தை முதலமைச்சர் தெளிவாக சொல்லட்டும் பார்க்கலாம் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமை தினமாக இந்த நாடு கொண்டாடப்படுகிறது. ஆனா ஒற்றுமையின் தினமாக கொண்டாடப்படுகின்ற காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து வேற்றுமை விதைத்துக் கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பீகார்ல பேசும்போது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் பீகாரிகளை மோசமா பேசுறாங்க அப்படின்னு தான் பேசுறாரு. தமிழர்கள் பீகாரிகளை மோசமா பேசுறாங்க சொல்லல. ஆனா முதலமைச்சர் எப்ப பிரதமர் எதையான்னு பேசினாலும் திருச்சி தமிழர்களுக்கும் பீகாரிகளுக்கும் வேற்றுமை ஏற்படுத்துற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.